விட்டமின் டி என்பது நம் உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. இது எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது சன்ஷைன் வைட்டமின் என்றும் அழைக்கப்படுகிறது, ஏனெனில் சூரிய ஒளியில் இருந்து நம் உடல் இதை உற்பத்தி செய்கிறது. விட்டமின் டியின் முக்கிய நன்மைகள். வலுவான எலும்புகள். விட்டமின் டி கால்சியம் மற்றும் பாஸ்பரஸை உடல் உறிஞ்சிக்கொள்ள உதவுகிறது. இந்த தாதுக்கள் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைத்திருக்க அவசியம். இதன் குறைபாடு குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் மற்றும் பெரியவர்களுக்கு ஓஸ்டியோமலேசியா போன்ற எலும்பு நோய்களை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி. இது நம் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, இதனால் நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மனநலம். விட்டமின் டி குறைபாடு மனச்சோர்வு மற்றும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் தொடர்புடையது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. போதுமான அளவு விட்டமின் டி கிடைப்பது மனநிலையை மேம்படுத்த உதவும். தசைகளின் ஆரோக்கியம். இது தசைகளின் செயல்பாட்டிற்கும் வலிமைக்கும் அவசியமானது. விட்டமின் டி குறைபாட்டின் அறிகுறிகள். உடலில் விட்டமின் டி குறைபாடு இருந்தால் சில பொதுவான அறிகுறிகள் தென்படும். அவை: சோர்வு மற்றும் பலவீனம். போதுமான ஓய்வுக்கு பிறகும் தொடர்ந்து சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்தல். எலும்பு மற்றும் தசைவலி, முதுகுவலி, மூட்டுவலி மற்றும் தசைகளில் ஏற்படும் வலி. அடிக்கடி நோய்வாய்ப்படுதல். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் அடிக்கடி சளி, காய்ச்சல் போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுதல். முடி உதிர்தல். குறிப்பாக பெண்களுக்கு முடி உதிர்தல் அதிகரிக்கலாம். காயங்கள் மெதுவாக குணமடைதல். விட்டமின் டி பெறுவதற்கான வழிகள். விட்டமின் டி ஐ முக்கியமாக 2 வழிகளில் பெறலாம். 1. சூரிய ஒளி. இது விட்டமின் டி இன் மிக முக்கியமான மற்றும் இயற்கையான ஆதாரம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பதன் மூலம் உடலுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கிறது. 2. உணவு. குறிப்பிட்ட சில உணவுகளிலும் விட்டமின் டி உள்ளது. அவை: சால்மன், மத்தி போன்ற எண்ணெய் நிறைந்த மீன்கள், மீன் எண்ணெய், காட் லிவர் ஆயில், முட்டையின் மஞ்சள் கரு, காளான்கள், பால், தயிர் மற்றும் பன்னீர் போன்ற பால் பொருட்கள்.